Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. எனக்கு தெரிஞ்சு சென்னையை ரொம்ப அழகாக காமிச்ச படம் நான் பார்க்குறது வந்து காக்காமுட்டேன். ஓகே. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நான் வளர்ந்தேன். ஐ மீன் அவ்வளோ கிராம்ப்டாக இருக்காது, பட் அந்த மாதிரி மக்களோட தான் நான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப உண்மையாக ஃபீல் ஆச்சு. அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம சினிமாவில் நான் நிறைய பார்க்கல. அதுக்கு நேட்டிவிட்டி நான் பார்க்கல. கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொன்னார். அது கேட்டோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுறணும் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி முடித்தார். அப்போ எப்படின்னா அது எழுத முடியாத சொல்ல முடியாத உணர்வுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கதைக்குள்ளே இருக்குது. Each role had its own personality, the same way this one also had. So I think it answers a lot. கண்டிப்பாக வந்து காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், விஸ்வா எல்லாருமே, ஏன்னா அவங்களுமே வந்து அவங்க நிஜமாக வாழ்ந்தாங்க. என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இது ஒரு ஃபேமிலி, இவங்க அப்பா அம்மா தம்பின்ற மாதிரியே என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாங்க. யாருமே வந்து அந்த நேரத்தில் கட் சொன்னால் கூடவே அந்த அந்த அப்படியே அவ்வளோதான் அப்படிலாம் போனதே இல்லை. யாருமே அங்கே அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல அவங்க நடிக்கும் போது. இப்போ இருக்க ஒரு மாடர்ன் பொண்ணுக்கு பையன் பார்க்குறதுமே வந்து அவள் சில சமயம் தனியாக போய் பார்க்குற சூழ்நிலை இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் அந்த சீனே வந்து எப்படின்னா ஃபேமிலியாக போய் பையன் பார்க்க மாட்டாங்க. ஷீஸ் இன் பெங்களூர், பையன் பெங்களூரில் இருந்தான். ஸோ அவங்க வந்து அம்மா அப்பாவால் பெங்களூர் போக முடியல, அந்த சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. ஸோ இந்த பொண்ணே பார்த்துட்டு சொல்கிறேன், அதான் தட்ஸ் தி சிச்சுவேஷன் விச் இஸ் ஐ ஃபீல் அது ஒரு ரியாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா காலகாலமாக பொண்ணு பார்க்குற சீன்னா அதே டெம்ப்ளேட்டில் பொண்ணு ரெடியாகி வரும், டீ கொடுப்பாங்க, பலகாரம் சாப்பிடுவாங்க, மிக்சர் சாப்பிடுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய டேட்டிங் அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒருத்தர் புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. ஸோ எஸ், டுடே வி ஹாவ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் இருக்காங்க. த ஸ்டோரி ஆஃப் அ லைஃப் டைம் இருக்காங்க. ஸோ மெட்ராஸ் மேட்னி. எஸ். ஸோ வந்து உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சதே வந்து போஸ்டர் பார்க்குறப்போ, சின்ஸ் நம்ம படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேகரிக்க முடியுமோ அப்படி. ஸோ போஸ்டர் பார்க்குறப்பே வந்து இந்த எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான் நிறையா எலிவேட் பண்ணி காட்டுவாங்க ஒரு போஸ்டரில், நம்மளுக்கு தெரியும். பட் இதில் பொருட்கள், பீட் கார், பீட் ஒரு நம்ம டாகாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஏன் சார் அது அப்படி? கதைக்கு முக்கியத்துவம்னு நினைக்கிறேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். ப்ளஸ் ஆல்சோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் 1970s 60s டைமில் இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் பண்ண போஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு அது கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ இட் ஸ்டில் ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ். ஸோ அந்த கீழே அந்த ஆர்டிஸ்ட் மீதி கேரக்டர்ஸோட ஃபேஸஸ்லாம் வந்து ரெக்டாங்கிள் வரும். இட்ஸ் வெரி ஓல்டு டெம்ப்ளேட், ஓல்டு அந்த காலத்து போஸ்டர் ஸ்டைல். ஸோ ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் இந்த 60s 70s வந்த சினிமா. ஸோ எனக்கு இது கரெக்டாக பட்டுச்சு ஃபார் தீஸ் ரீசன்ஸ். அண்ட் படத்தில் நம்ம பார்க்குறப்போவே வந்து இந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதை சுற்றி தான் ஒரு படம் நகருது அப்படின்றப்போ, what made you write that? Like what made you direct that? இது என்னன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இது ரொம்ப அண்டர் ரெப்ரசன்டட் கதைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன மோட்டிவேஷன்னா, நம்ம ஊரில் நிறைய மைக்ரோ கல்ச்சர்ஸ் இருக்குது. இப்போ வந்து கன்னியாகுமரி போனீங்கன்னா அங்கே ஒரு அழகான தமிழ் இருக்குது. அன்எக்ஸ்ப்ளோர்ட் கதையை சொல்லணுன்றது தான் எனக்கு ப்ரைமரி மோட்டிவேஷனாக இருந்தது. நம்ம ஊரில் நிறையா மைக்ரோ கல்ச்சர்ஸ் இருக்குது. இப்போ சென்னைக்குள்ளேயே வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையை ரொம்ப அழகாக காமிச்ச படம் நான் பார்க்குறது வந்து காக்காமுட்டேன். ஓகே. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நான் வளர்ந்தேன். ஐ மீன் அவ்வளோ கிராம்ப்டாக இருக்காது, பட் அந்த மாதிரி மக்களோட தான் நான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப உண்மையாக ஃபீல் ஆச்சு. அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம சினிமாவில் நான் நிறைய பார்க்கல. அதுக்கு முன்னாடி நேட்டிவிட்டி நான் பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நம்ம நார்மல் மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்காக, அவங்க பிள்ளைங்களுக்காகவே அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து கெரியர் பிளான்லாம் எதுவும் பெருசாக இருக்காது, கெரியர் ட்ரெஜெக்டரி இருக்காது. இந்த படத்தில் வந்து நரேட்டர் சொல்லியிருப்பார், அவங்க தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு ஓயாத ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அடுத்த தலைமுறை தலை தூக்கணுன்ற வெறியின்
அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு தட் வாஸ் இனஃப் ஃபார் மீ. ஐ ஃபெல்ட் அந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணேன். கிரேட் சார், வெல் எக்ஸ்பிளைன். அண்ட் காளி வெங்கட் சார் கிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைச்சது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஐ ஆல்ரெடி இன்டர்வியூட் யூ. ஆமா, ஸோ அப்போ ஐ திங்க் ஒரு 7 months பேக் இருக்கும், நான் ரேடியோ ஜாக்கியா இருக்கும்போது பண்ணேன். அப்ப இருந்த பிஸிலே நீங்க இப்பயும் இருக்கீங்க. ஸோ யூஆர் ரன்னிங், கீப் ரன்னிங்ன்ற மாதிரி. ஸோ இல்ல டச் வுட். ஸோ எப்படி சார், ஹவ் இஸ் மெட்ராஸ் மேட்னி ஃபார் யூ? அண்ட் முக்கியமா உங்க ரோல்னாலே எங்களுக்கு தெரியும் there is something that is going to be emotional or something that is going to be very strong. உங்களோட மொத்த எமோஷனாக அதில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். மிடில் கிளாஸ்ன்றப்போ டெஃபினட்டாக அந்த எமோஷனாக எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ சொல்லுங்க. இந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் வந்து எனக்கு கதை சொல்லும் போது, கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொன்னார். அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுறணும் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி முடித்தார். அப்போ எப்படின்னா, அது எழுத முடியாத சொல்ல முடியாத உணர்வுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த கேரக்டர் பேசிக்காக எப்படி இருக்குன்னா, அதுக்கு இருக்கிற அந்த அந்த பக்கத்தை வந்து நீங்கள் எழுதியோ சொல்லியோ இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதை காட்சிப்படுத்துறதுக்கு தயாராகிறார் முதல்ல. அப்போ அந்த கேரக்டர் என்னன்னா, அவருக்கு அந்த கேரக்டருக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகபட்சமாக என்ன இருக்குன்னா, இப்போ சொன்ன மாதிரி எல்லா மிடில் கிளாஸ் அப்பாக்களும் குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் என்ன வேலையாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு மெனக்கடுறதை விட அது ஒரு 5%னா 95% ஃபேமிலிக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, அதான் அதில் சக்ஸஸ் இருக்கா, அதில் அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கான்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற வந்து பிள்ளைங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக தான். ஸோ அப்படி பிள்ளைங்க வந்து வளர்ந்து ஒரு டீனேஜ் தாண்டி போகும்போது அப்பா கிட்ட இருந்து அந்த தொடுதல்லேருந்து விலகுறாங்க. ஒரு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் நடக்கிறது. அந்த ஸ்பரிசத்தை வந்து மிஸ் பண்ணுறாரு அப்பா. இதை வந்து குழந்தைகிட்ட சொல்லவும் முடியல. நான் உன் ஸ்பரிசத்துக்காக ஏங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்பரிசத்தை பற்றி தெரியல. நாளைக்கு அது அப்பா ஆனால் தான் தெரியும். அதுவும் அப்பாவுக்கு தெரியும். இதை டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருப்பான்ல, இவன் இப்படியே இந்த படம் முழுக்க வாழணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த 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 சூழ்நிலை கைதியாக அந்த கேரக்டரோட தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒன்று போதும், அதை வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லாக ஒப்பிடிச்சிடலாம். அண்ட் அதை நீங்கள் அழகாக கேரி பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு டெஃபினட்டாக தெரியும். படம் பாருங்க, நிச்சயமா கண்டிப்பாக. அண்ட் மேம், உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது வந்து, வி ஹவ் சீன் யூ இன் மெனி மூவிஸ். முக்கியமாக ஆனால் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா, வே யூ கேரி யுவர் செல்ஃபில். ஒவ்வொரு படத்துலையும் இவங்க தான் அதான்ற ஒரு, நம்மளுக்கே இவங்க தான் அவங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுலேயுமே வந்து சேம் இது நான் பார்த்ததில்ல. பட் இட் இஸ் நாட் அபவுட் த காஸ்டியூம் ஆர் த மேக்கப் ஆர் த திங், த வே யூ கேரி த எமோஷன்ஸ், அவங்க கண்ணில் காட்டுற விஷயமா இருக்கட்டும். ஸோ ஹவு திஸ் மூவி ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் ஆல் த அதர் ரோல்ஸ் யூ ஹவ் டன்? Every role is different. So I can't say it stands out. Everything stands out. So this is a different character. I have a different name from the other movies. It's a different personality, and each role had its own personality, the same way this one also have. Okay. So I think it answers a lot. Yes, and please describe about your character from the movie. Okay, I am the mother character, wife of Kali. I work as wife of Kali sir, and I have 2 kids. One more, so my son is also here. He didn't come today. I work with more than actors. I work with 4 tremendous, amazing people. We got to know each other. It was like a family. And our team captain, what do you say? He made us. He gave us the comfort to work like a family. We didn't feel like we were working. We were actually enjoying each and every moment. So if you watch the movie, you can understand that. And second thing, this what do you call, this film is about a family relation. The what do you call, the generation gap, the parenting, everything talks. Even as you said, there's a dog on the poster. Even that's a soul. I think pet parents know that. If it's a male, we call it our own son or daughter. So even each and every minute details in the film
has given a depth in the given a soul for the film. Okay. So Lots of emotions involved. so it's going to be your story, my story, everyone's story, where you can connect. Everyone can connect. And getting such stories is very very rare, especially for actors like us. And to start with, உங்ககிட்ட as everybody know, we seen you in serials and now in movies, Beat Garudan எல்லாமே. So packed. So it's good to see you in this movie too. And முக்கியமா உங்ககிட்ட வந்து இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷன், கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற நிறைய ஃபீமேல் ரோல்ஸ் ஐ திங்க் இட் கேன் ரிலேட் டு யோர்ஸ். அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ கூட வி கேன் சென்ஸ் தட். ஸோ இப்போ சார் வந்து எல்லா ஸ்டீரியோ டைப் உடச்சு எழுதுறாங்க. அப்படி எழுதுறப்போ சில பேர் டைரக்டாக அதை காட்டுவாங்க, சில பேர் எமோஷன்ஸ் மூலயமா, in a more subtle way so that people can understand, not in a very rough way. So இதுல வந்து ஃபேமிலின்றதுனால ரொம்ப எமோஷனலா டிராவல் ஆகிற ஒரு கேரக்டர். ஸோ மல்டிபிள் திங்ஸ் வில் பி ரன்னிங் ஆன் யுவர் மைண்ட் ஆஸ் அ கேரக்டர். ஸோ எப்படி இருந்தது நடிக்கிறப்போ? இதில் நான் தீபிகாவா உணர்ந்தேன். ஆக்சுவலா இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும்ன்றது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆச்சு. தட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த டைரக்டர் ஒன்லி, ஐ குட் சே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேரக்டர் வந்து இதோட ஆர்க் எல்லாமே எனக்கு வந்து டேட்டா மாதிரி இன்புட் பண்ணி இவங்க வந்து ஒரு இப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்மளால வந்து நம்மளோட கேரக்டரே க்ரூம் ஆகும். ஸோ இந்த கேரக்டருக்கும் எனக்கு தீபிகாவுக்கும் இவங்க இப்படி தான், இவங்களோட சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே எனக்கு சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு அது உள்ளே இறங்கி ஒரு உருவமாக வந்துச்சா எனக்கு தெரியல. somehow I felt இதுதான் தீபிகா, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஒரு ஃபேமிலியில் இந்த தீபிகானா இப்படி தான் இருப்பாங்க. இந்த கண்ணன், ஷெலி மேம், இந்த ஃபேமிலி, விஸ்வா தம்பி இருக்கும், இந்த ஃபேமிலியில் தீபிகானா இப்படி தான், இதுதான். ஐ ஃபெல்ட், ஐ டோன்ட் நோ ஹவ் பை இட் டர்ன் அவுட் டு பி அ மேஜிக் ஆக்சுவலி இன் ஸ்க்ரீன். அண்ட் ஐ குட் ஸ்பெஷலி தேங்க் டைரக்டர் அண்ட் கண்டிப்பாக வந்து காளி வெங்கட் சார், ஷெலி மேம், விஸ்வா எல்லாருமே. ஏன்னா அவங்களுமே வந்து அவங்க நிஜமாக வாழ்ந்தாங்க. என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இது ஒரு ஃபேமிலி, இவங்க அப்பா அம்மா தம்பின்ற மாதிரியே என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாங்க. யாருமே வந்து அந்த நேரத்தில் கட் சொன்னா கூடவே அந்த அப்படியே அவ்வளோதான் அப்படிலாம் போனதே இல்லை யாருமே. அங்கே அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல அவங்க நடிக்குமோ. அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அந்த இடமே. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு தீபிகான்ற கேரக்டர் இது பண்றதுக்கு. ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் எண்ட் ஆஃப் தி டே. எஸ். அண்ட் உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நான் இதை கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு சொன்ன மாதிரி இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் உடைக்கிறன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது டைரக்டர் பண்றப்போ எப்படி இருந்தது ஃப்ரம் அ ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்? ஐம் ஆஸ்கிங். Okay, there's an instance where my daughter actually goes and to see the Paya Paka for it. And see, as a mother, as a traditional mother, and Appa, we had a problem. Like the Appa is much more closer to the daughter, and he's been having this thing, she's going, what is happening, is something happened, she called, so it was me who is giving him no problem, she knows how to handle things. So ivangalde munne like, I'm strong, you don't worry, she can take care of herself. And there's a trust. As a mother, I trust my daughter. But enakulle, like when I was doing that, enakulle oru vali irukku that we couldn't be there. But I can't show it to him, neither I can't show it to her also. So with her, I'm actually anxious to know what is happening there. Still, I'm like, oh my God, we couldn't go there. So these things are actually happening, and he has actually, it's not stereotypical, it's basically that what is happening now, because we are in Chennai, we don't have the financial backup to go to Bangalore every now and then to see our daughter. So she has gone, and the guy is also from there. So we had to let them, that's a situation, what you call Soornalai. Yeah, so we had to let go, and that's how life is. Situation, according to the situation, we need to travel. That's how the... ஏன்னா நான் யூஸ்வலி இதை பற்றி யோசிச்சிருக்கேன். எல்லா ஜெனரேஷனுக்கும் ஒரு கேப் இருக்கும், நேச்சுரலி அது இருக்கும். ஆனால் இந்த இன்டர்நெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் தட் கேப் இஸ் ப்ராபப்ளி 100x. ஆனால் அம்மாக்கும் பசங்களுக்கும். ஆமாம், இப்போது என் அப்பாவுக்கு ரொம்ப இன்டர்நெட் சேவை கிடையாது, ஆனால் நான் இன்டர்நெட், ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது எனக்கு. ஸோ இமேஜின் த கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தட் ஐ ஹாவ் ஆக்சஸ் டு. எவ்வளோ அது வந்து நம்ம இன்ஃபேக்ட் நிறைய டைம் வி ஸ்பெண்ட் டைம் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ அந்த பிஹேவியராகவே
2 ஜென்ரேஷனுக்கான கேப் வந்து பயங்கர எக்ஸாஜரேட்டடாக இப்போ இருக்குது. we are living in sort of a pivotal time in human history தான் நான் நினைக்கிறேன். இன்டர்நெட் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, பசங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸே ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதிகமாக இருக்குது இப்போ. ஆமாம். ஸோ இட் மே நாட் பி த கேஸ் ஒரு 40-50 years பேக். பட் சின்ஸ் த இன்டர்நெட் ஹஸ் கம் அந்த சேஞ்ச் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இப்போ டிப்பிக்கல் ஸ்டோரி எடுத்துப்போம். இப்போ என் ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய பசங்க வந்து சின்ன சின்ன டவுன்ஸ் வந்து வரவங்க, பி டவுன் கிராமங்கள்லேருந்து சென்னைக்கு வராங்க ஐடி வேலை பார்க்குறதுக்கு. இதுங்க எல்லாமே இங்கே ஓடி, இங்கே ஹாஸ்டலில் தங்கி, இங்கே ஓடி அம்மா அப்பாவுக்கு வீட்டுக்கு பைசா அனுப்பிச்சு அங்கே நல்லா வீடு கட்டிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அட் த சேம் டைம் அந்த பசங்க வந்து அவங்க வந்து அம்மா அப்பா ஃபேமிலியிலேருந்து தனியாக இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே அவங்க தனியாக பண்ணுற சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க நான் கேட்பேன், எங்கடா சாப்பிட்றீங்க நைட்டு அப்படின்னு கேட்கும்போது, வெளில தானே ஹாஸ்டலில் தானே அப்படின்வாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க ஸோ த பாயிண்ட் இஸ், இப்போ இருக்க ஒரு மாடர்ன் பொண்ணுக்கு பையன் பார்க்குறதுமே வந்து அவள் சில சமயம் தனியாக போய் பார்க்குற சூழ்நிலை இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் அந்த சீனே வந்து எப்படின்னா, ஃபேமிலியாக போய் பையன் பார்க்க மாட்டாங்க. ஷீஸ் இன் பெங்களூர், பையன் பெங்களூரில் இருந்தான். ஸோ அவங்க வந்து அம்மா அப்பாவால் பெங்களூர் போக முடியல, அந்த சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. ஸோ இந்த பொண்ணே பார்த்துட்டு சொல்கிறேன், அதான் தட்ஸ் த சிச்சுவேஷன் விச் இஸ் ஐ ஃபீல் அது ஒரு ரியாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். கரெக்ட். அதுதான் the way you kept thatன்றது ஒரு நல்ல விஷயம். இது ரொம்ப ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டரா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா காலகாலமா பொண்ணு பாக்குற சீன்னா அதே டெம்ப்ளேட்ல பொண்ணு ரெடி ஆகி வரும், டீ கொடுப்பாங்க, பலகாரம் சாப்பிடுவாங்க, மிக்சர் சாப்பிடுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய டேட்டிங் அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒருத்தர் புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, அரேஞ்ச்லயே வந்து தனியா போற ஒரு ஆமா. என்னன்னா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பையன் அவங்க அம்மா சித்திக்கு நடுவுல உட்காந்துருப்பான். 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருப்பான். ஸோ இந்த பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்கும். ஸோ 3 versus 1. அதுவே ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் தான் நினைக்கிறப்போ. ட்ரூ. அண்ட் சத்யராஜ் சார் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட இதுல இருந்து இப்போ ட்ரெய்லர்லயுமே நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவங்களோட பார்வையில இருந்து ஒண்ணு வருது, அண்ட் ஹீஸ் மீட்டிங் யூ அப்படின்றப்போ அவங்களோட பங்கு எப்படி இருந்தது ஈச் ஒன் ஆஃப் யூ? ஸோ என்னன்னா, சத்யராஜ் சாருக்கு அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப இவங்களை கிண்டலும், இப்போ காளி வெங்கட் சார் ரொம்ப கிண்டலும் பண்ண முடியும். அதே சேம் டைம் அவர் வந்து சட்டிலாக ஒரு டீட்டெயில் இருக்கும். என்னன்னா, இவங்க அம்மா கேரக்டரை பற்றி பேசும்போதும், தீபிகா இவங்க கேரக்டரை பற்றி பேசும்போதும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இவரை கொஞ்சம் லைட்டாக வச்சு செய்வார். அந்த ஜோனில் தான் இருக்கும். ஸோ அவரால் அந்த கிண்டலும் ரொம்ப அழகாக பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த எமோஷனல் டெப்த் வந்து சத்யராஜ் சார் கிட்ட கண்டிப்பாக இருந்தது. தரோ ப்ரொஃபஷனல். அவர் ஷூட்டிங் வந்து 2 நாள் வந்து ஒரு 5 minutes கூட அவர் உட்காரல. ஹி கெப்ட் ஆன் ப்ராக்டிசிங் த லைன்ஸ் அகைன் அண்ட் அகைன். அதை எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு அவர் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவரை பார்க்குறது, வேப்பாக இருந்தது. ஓகே, எஸ். அண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ இதுக்கு நீங்கள் சொல்லணும், லைக் மோஸ்ட் மெமரபிள் இல்லைன்னா ஃபேவரட் சீன் உங்களுக்கு இருக்கும்ல. நீங்களே வந்து when you acted in this particular scene ஃபுல்லாக சொல்ல வேணாம், but you felt so happy, you felt like okay this is very memorable moment for me அப்படின்னு இந்த மூவியில் நடிக்கிறப்போ which was the moment? Lots of moments. I think I can't say one moment. Lots of moments. And I think let's postpone this answer to the success meet of our film. Okay, definitely. Yes. And இப்போ மியூசிக்ங்கிறதுமே it elevates the whole process, emotions. So tell us about the music. So music is composed by K.C. Balasarangan, அவரோட டெபியூ. I think theatrical debut நினைக்கிறேன். என்னன்னா, பாலாவை வந்து எனக்கு ஒரு 4-5 years-ஆக தெரியும். நான் வந்து 2022 புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதில் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ இந்த படமே வந்து லாஸ்ட் 20 minutes-க்கான மியூசிக்கல் பீஸை வந்து நான் அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு முன்னாடியே பாலா என்கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப இட்ஸ் a very moving touching piece. ஸோ நான் அதை கேட்டுக்கிட்டே தான் நான் கதையை எழுதுனேன். ஆமாம். ஸோ அதை கேட்டு அது எமோஷ்னலாக எனக்கு ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸாக இருந்தது அது. ஸோ எது எப்போ கேட்டாலுமே பாலா கிட்ட இருந்து எனக்கு உடனே வந்துடும். ஒரு ப்ராபப்ளி 1 day டைம் தான், அதுலேயே வந்துடும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
I would say it is a very musically it is a very very remarkable album. ஒன்று வந்து என்னடா பொழப்புன்னு வடிவேல் சார் பாட்டு பாடியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்காத படத்துக்கு பாட்டு பாடினது தான் ஃபர்ஸ்ட் டைம். அது கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ அந்த செகண்ட் சிங்கிள் which is going to release the soon is sung by விஜய் எஸ்தர் சார். அதுவுமே ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஃபீலிங்ஸ் பட் சொல்ல முடியாத கட்டாயத்தில் பாடுற ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு, உசுரே உன்னை தானேன்னு. தென் எஸ்பி சரண் பாடியிருக்காரு. ஸோ நான் பாலாவை அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன், உடம்புல மச்சமா மச்சத்தில் உடம்பா என்னன்னு தெரியல. பட் யோசிச்சு பாருங்களேன், டெபியூ வடிவேல் சார், விஜய் சார், எஸ்பி சரண், லிரிக்ஸ் வந்து ஸ்னேகன் சார். அதை நான் சொல்லி ஆகணும். ஸ்னேகன் சாருமே வந்து இந்த படத்தோட செகண்ட் ரைட்டர் மாதிரி. அவர் வந்து இந்த அப்பா கேரக்டருக்கு நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருந்தது, ஏன்னா சீன்ஸாக என்னால் வைக்க முடியல. அதெல்லாம் வந்து அவர் அழகாக வரிகளில் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஓகே. ஸோ ஆல்பமாக இது ரொம்ப அழகான ஆல்பமாக இருக்கும். ஐ திங்க் இட் வில் ஸ்டாண்ட் டைம் ஃபார் ஷுர். கண்டிப்பா சார். அண்ட் இட் வாஸ் டிலைட் டாக்கிங் டு யூ. ரொம்ப அழகா இருந்தது, நீங்க எல்லாருமே வெல் எக்ஸ்பிளைன்டா பேசுனீங்க. அண்ட் கண்டிப்பா மேம் சொன்ன மாதிரி போஸ்ட் ரிலீஸ் அப்போ we'll talk more about this. Thank you so much for coming. Thank you. Thank you. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.